நீங்க இந்த முடிவை எடுக்கிறீங்களோ, கண்டிப்பா சொல்றேன், அந்த விஷயத்துல கர்த்தர் ஒரு முடிவை தருவாரு. அப்ப தராட்டாலும் கண்டிப்பா தருவாரு. அவர் கொடுக்கிற முடிவு உங்களுக்கு சரியானதா இருக்கும். திரும்ப ஒரு டைம் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை உங்களுக்கு வரப்போவதில்லை. ஏன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனோடு வேதனையை அவர் கூட்டார். அப்போ இன்னைக்கு இன்னைக்கு இந்த ஜெபத்துல இருக்கிற யாரோ ஒருத்தர் நீங்க அதனுடைய முடிவிற்காக ஒரு காரியத்தினுடைய ஒரு முடிவிற்காக ஒரு சொல்யூஷனுக்காக நீங்க ரொம்ப பிரயாசம் எடுக்கலாம், ரொம்ப தேடலாம், நீங்க குழம்பி போய் வந்திருக்கலாம். என்ன பண்றது, நான் என்ன பண்ண போறேன், யாரை பிடிக்கலாம். இப்ப இந்த ஆராதனையில உட்கார்ந்துட்டு இருக்கும் போதே, இந்த சத்தத்தை கேட்கும் போதே உங்க மனசு இங்க இல்லாம இருக்கலாம். உங்க மனசு அந்த பிரச்சனையினுடைய முடிவு எப்படி வரும், இவங்களை போய் பார்க்கலாமா, இவங்களை போய் பார்க்கலாமா, இல்லைன்னா ஆறுதல் படுத்தலாமா, இல்லைன்னா ஒரு சாரி கேட்டுடலாமா, இந்த மாதிரி உங்களுடைய மனது இருக்குமானால் நான் இன்றைக்கு கர்த்தருடைய பலிபீடத்திலிருந்து ஒன்றை சொல்லுகிறேன். உங்களுடைய இருதயம் அங்கலாய்க்க வேண்டாம். தாவீதை போல சொல்லுங்க, நான் கொடிய இடுக்கண்ணில் அகப்பட்டிருக்கிறேன். நான் இப்பொழுது விழ வேண்டியது கர்த்தருடைய கரத்திலே விழுவேனாக. அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது, மனுஷருடைய கையிலே விழாதிருப்பேனாக. ஆமென் சொல்லுங்கள். அப்போ நம்ம ரொம்ப கவனமா கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற முடிவை தேடும் போது நம்ம ஃபர்ஸ்ட் தேவனிடத்துல போய் நிற்கிறதற்கு கற்றுக்கொள்ளணும். நீங்க இன்னைக்கு ஒரு பொருத்தனையாகவே நீங்க எடுத்துருங்க. அப்போ உங்களுடைய துவக்கம் எப்படி இருக்கணும்னா, கர்த்தரோடே இருக்கணும். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லணும். இப்போ இருக்கிற காலங்களில் கடந்த நாட்களில் ஒரு சிஸ்டர், ஒரு சகோதரி, இப்போதான் அவங்களுக்கு பல மாதங்களுக்கு முன்பாக திருமணம் ஆயிடுச்சு. அப்போ அவங்க கணவன் மனைவிக்குள்ள ஒரு பெரிய வாக்குவாதம். என்ன வாக்குவாதம் அப்படின்னு கேட்டால், அவர் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால், பாஸ்டர் என்னுடைய பேரை அவர்களுடைய பேருக்கு பின்னாடி போட மாட்டேன்னு சொல்றாங்க. என்ன பிரச்சனை? அவன் இப்போ பொதுவாக நான் பாஸ்டர் அம்மாவை 2008 எங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. ஆனால் 2008 மேரேஜ் ஆனால் அந்த 1 or 2 monthsக்குள்ள அது வரைக்கும் அவங்க பியூலா ஜெபதீபம் அப்படின்ற பேர் தான் அவங்களுக்கு இருந்துச்சு. பியூலா ஜெபதீபம் அந்த பேரை மாற்றி அவ்வளோதான்.